வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமானப்படை IAF தெற்கு லெபனானில் கடலோரத்துறையில் நடத்திய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் செயல்பாட்டு பிரிவின் தளபதிகளை கொன்றது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிவித்தது. மேற்கு கலிலி மற்றும் இஸ்ரேலின் கடலோர பகுதியில் உள்ள நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் உட்பட வடக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களுக்கு பொறுப்பாக இருந்த ஹெஸ்பொல்லா தளபதிகள் தான் தற்போது கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று IDF தெரிவித்துள்ளது. கூடுதலாக தெற்கு லெபனானில் செயல்படும் போது IDF துருப்புக்கள் ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்கள் சேமிப்பு வசதிகளை கண்டுபிடித்தனர். ஹெஸ்பொல்லாவின் கட்டளை மையங்கள் மீதும் தாக்கினார்கள். லெபனானில் உள்ள லான்ச்சர்கள், ஆயுத சேமிப்பு வசதிகள், கட்டளை மையங்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஹெஸ்பொல்லாவின் இலக்குகளை IAF விமானங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் தாக்கியது. இஸ்ரேலிய ராணுவத்தின் வடக்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஆரி கார்டின் தெற்கு லெபனானில் ஒரு சூழ்நிலை மதிப்பீட்டை நடத்திய பின்னர் இந்த அறிவிப்பு வந்தது. மதிப்பீட்டின் போது இஸ்ரேலிய ராணுவ தளபதிகள் IDF நடவடிக்கைகளை விவாதித்தனர் மற்றும் வடக்கு குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு தேவையான நிலைமைகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார்கள். வடக்கு கட்டளை தளபதியுடன் வடக்கு படையின் தரைப்படைகளில் உள்ள சூழ்ச்சி பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் டான் கோல்ஃபஸ், 98வது பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் காய்லெவி மற்றும் 7வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி கர்னல் எலாட் சூரி ஆகியோர் உடன் சென்றனர். தெற்கு லெபனானில் நல்ல சாதனைகள் செய்யப்பட்டுள்ளன என்கிறார் கோர்டின். அவர் IDF துருப்புகளுக்கு மேலும் தெரிவித்த போது, நாங்கள் இந்த பகுதியில் ஒரு போரின் நடுவில் இருக்கிறோம். இதுவரை மிகச்சிறந்த சாதனைகள் கிடைத்துள்ளன. அவற்றில் நீங்கள் பெரும் பங்கு வகித்துள்ளீர்கள். ஹெஸ்பொல்லாவின் சூட்டுவலவை IDF வியத்தகு முறையில் குறைத்துள்ளது என்று கார்டின் கூறினார். ஹெஸ்பொல்லாவின் துணைத் தலைவர் நயம் ஹாசிம் வெளியிட்டுள்ள ஒரு தொலைக்காட்சி உரையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவு தமக்கு கிடைத்தது என்று கூறினார். அவரும் அவரது குழுவும் போர் நிறுத்த முன்மொழிவை மதிப்பாய்வு செய்து தமது முடிவை தெரிவித்து விட்டதாக கூறினர். அவர் மேலும் கூறிய போது, இப்போது போரை நிறுத்துவது இஸ்ரேலின் கைகளில் உள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவுகளை தருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். போரை நிறுத்துவது இஸ்ரேலிய பதிலடி மற்றும் நேதன்யாகுவின் தீவிர தன்மையை நம்பியுள்ளது. நீங்கள் பெய்ரூட்டை தாக்கினால் நாங்கள் டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்துவோம். நமது தலைநகரம் தாக்கப்படும் போது நாங்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் தலைவர்கள் மற்றும் தளபதிகள் மீதான தாக்குதல்கள் வேதனை அளிக்கின்றன. ஆனால் எங்கள் அமைப்பு அது அனுபவித்த வேதனையில் இருந்து மீள முடிந்தது. இப்போதும் எங்களிடம் பலமான மற்றும் உறுதியான துருப்புக்கள் உள்ளனர். எங்களுக்கு 2 தேர்வுகள் உள்ளன. ஒன்று கௌரவமான போர் நிறுத்தம் அல்லது அவமானம். அவமானம் எங்களுக்கு எட்டாதது. ஹெஸ்பொல்லா ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியபடி மறுபக்கத்தில் போர் புரியும் என்று அவர் கூறினார். போர் நிறுத்தத்திற்கு பின்னர் லெபனானின் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஹெஸ்பொல்லா திறம்பட பங்களிக்கும் என்று ஹாசிம் கூறினார். ஹெஸ்பொல்லாவின் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளும் தாயிஃப் ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். இவர் குறிப்பிடும் தாயிஃப் ஒப்பந்தம் என்பது அதிகாரப்பூர்வமாக தேசிய நல்லிணக்க ஒப்பந்தம் என்று அறியப்படுகிறது. அது உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் லெபனானில் அரசியல் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கும் அடிப்படையாக அமைந்தது. சவுதி அரேபியாவின் தாயிஃப் நகரில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது 15 ஆண்டுகால லெபனான் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரவும் தெற்கு லெபனானில் லெபனான் அரசாங்க அதிகாரத்தை மீண்டும் உறுதிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் லெபனானில் இருந்து சிறிய இராணுவ படைகளை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயித்தது. சிறிய ஆக்கிரமிப்பு 2 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்று ஒப்பந்தம் நிபந்தனை விதித்தாலும் 2005 வரை சிரியா தனது படைகளை லெபனானில் இருந்து திரும்ப பெறவில்லை. தாயிஃப் ஒப்பந்தம் 22 அக்டோபர் 1989 கையெழுத்திடப்பட்டது மற்றும் லெபனான் நாடாளுமன்றத்தால் நவம்பர் 5, 1989 அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்புகளும் கிடையாது. இது லெபனானில் உள்நாட்டு போர் தொடர்பானது. எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு மத்தியில் பெய்ரூட்டில் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபீக் பெரியுடனான 2வது சந்திப்பில் கூடுதல் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் அமோஜ் ஹாஸ்டின் ஹெஸ்பொல்லாவுடன் போர் நிறுத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக இஸ்ரேல் செல்வதாக தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை அமெரிக்க தூதர் சந்திக்க உள்ளதாக ஆக்சியோஸ் செய்தித்தளம் தெரிவித்த போதிலும் ஹாஸ்டின் அட்டவணை இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பெரியுடனான தனது 2வது சந்திப்புக்கு பின்னர் பேசிய ஹாஸ்டின், லெபனான் அரசாங்கமும் ஹெஸ்பொல்லாவும் அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவுக்கு பெரும்பாலும் ஒப்புக்கொண்டு விட்டன.
சில சிக்கல்கள் நிலுவையில் இருந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உண்மையான வாய்ப்பை கண்டதாக கூறினார். ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த முயற்சிகளில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் உள்வரும் நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக ஹோஸ்டின் மேலும் கூறினார். இன்று அதிகாலை ஹெஸ்போல்லா லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி 3 ஆளற்ற விமானங்களை ஏவியது. அது இஸ்ரேலின் கடற்கரையிலிருந்து ஹைஃபாவின் தென்கிழக்கு பகுதிகள் வரை உள்ள பல நகரங்களில் 20 நிமிடங்களுக்கு சைரன்களை தூண்டியது. இடைமறைப்பு முயற்சிகள் வெற்றியடைந்ததா மற்றும் வடக்கு இஸ்ரேலின் எத்தனை ஆளற்ற விமானங்கள் தாக்கின என்பது பற்றிய விவரங்களை IDF இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை வழங்கவில்லை. இருப்பினும் ஹிப்ரு ஊடகங்கள் குறைந்தது 2 தாக்குதல்களை அறிவித்தன. அவர்களின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. லெபனான் எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு கலிலி நகரமான பெட்ஸெட்டில் ஒரு ஆளற்ற விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலின் சேனல் 12 தெரிவித்தது. ஹெஸ்போல்லா தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. நகாரியா மற்றும் ஏக்கர் அருகே உள்ள ராணுவ தளங்களை நோக்கி ஆளற்ற விமானங்களை ஏவியதாக ஹெஸ்போல்லா தெரிவித்தது. ஆளற்ற விமானங்களில் ஒன்று இஸ்ரேலிய நகரம் ஹைஃபாவுக்கு அருகில் பறப்பதை காட்டுவதாக கூறப்படும் காணொளி இணையத்தில் உள்ளது. இதற்கிடையில் எல்லைக்கு அப்பால் லெபனான் ராணுவம் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக கூறியது. தெற்கு லெபனானில் உள்ள கிளாயா அருகே ராணுவ வாகனத்தை இஸ்ரேலிய ராணுவம் குறிவைத்ததில் ஏற்பட்ட காயங்களால் சிப்பாய் ஒருவர் உயிரிழந்ததாக லெபனான் ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்புதான் லெபனான் ராணுவம் தெற்கு லெபனானில் தங்கள் நிலைகளின் மீதான தாக்குதலில் 3 துருப்புகள் இறந்ததாக கூறியது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையிலான போரில் லெபனான் ராணுவம் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் குறுக்குச்சூட்டில் அவர்கள் அவ்வப்போது பலியாகிறார்கள். லெபனானின் உத்தியோகபூர்வ தேசிய செய்தி நிறுவனம் IDF துருப்புகள் கஃபர் ஷுஃபா மலைகளில் இருந்து முன்னேற முயற்சிப்பதாக அறிவித்தது. IDF பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்களின் மறைவின் கீழ் ஒரு புதிய போர்க்களத்தை திறக்க முயற்சிப்பதாக அவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர். IDF தெற்கு லெபனானில் தமது தாக்குதல்களை விரிவுபடுத்தி இஸ்ரேலின் கிரியாட் ஷ்மோனாவுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்கப்பட்ட பகுதிகளை நோக்கி துருப்புக்களை அனுப்பியதாக கூறியது. ஆனால் தாக்குதல் விரிவுபடுத்தல் தெற்கு லெபனானில் எந்த இடத்தில் நடக்கிறது என்பதை வெளியிடவில்லை. ஹெஸ்போல்லாவுடன் இணைந்த அல்மனார் தொலைக்காட்சி அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் குழுவின் அதிகாரி ஒருவர் போர் நிறுத்தம் குறித்த வாய்ப்புகள் குறித்து அவர் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டதாக தகவல் வெளியிட்டுள்ளது.